எளிமையான முறையில் பூ கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பூ வந்து ஜாதி மல்லி, நித்திய மல்லி எல்லாம் கலந்துருக்கு. இது முல்லைப்பூ. இது வந்து 4 நூல் வரும் இல்லைங்களா, அதை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இதில் கட்டுறது ரொம்ப வாட்டமாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 பூவாக கட்டி பாருங்கள். கீழே இந்த நூலை இப்படி எடுத்துகிட்டு இதில் பிடிச்சிக்கோங்க. கீழே 2 பூ வச்சுக்கோங்க, இப்படி மேலே 2 பூ வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சுற்று தாங்க, இப்படி சுற்றிக்கோங்க இப்படி. அப்போ இந்த விரலில் டைட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது இவ்வளோ தான். இப்படி எடுங்க, இப்படி எடுங்க, சரிங்களா? அதை இப்படியே போட்டுருங்க. போட்டு இது பண்ணிடுங்க, டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பூனால். இப்போ செகண்டு கட்டி பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், இப்படி போட்டிங்களா? போட்டு இது தள்ளி வச்சுட்டே பண்ணலாம். இப்படி ஒரு சுற்றி இதோட சேர்த்துக்கோங்க. இப்படி அதுவே உருண்டு போயிடும். இப்படி விரல் வச்சு தள்ளிங்கன்னா போயிடும். இப்போ அடுத்தது இதே தாங்க. அதை இப்படி எடுங்க. எடுத்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மீது இதை இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா இப்படி வந்து பாருங்கள், டைட்டாக வச்சுக்கோங்க. கடகடன்னு கட்டிடலாங்க. இந்த மாதிரி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க வந்து தொடப்ப குச்சி இருக்குல்ல, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, தென்னங்குச்சி. அந்த தொடப்பம் தென்னந்தொடப்பம் வருது இல்லைங்களா, அது புது தொடப்பத்தில் இருந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கிள்ளிக்கோங்க. அந்த பூ மாதிரியாக உடச்சிட்டு அதை 2 வச்சு கட்டி பாருங்கள். நம்ம கடகடன்னு கட்டிடலாம். அதில் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் கனகாம்பரம் கட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அதுவும் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா. காம்பு மல்லியும் நல்லா உருட்டி கட்டலாம். காட்டுறேங்க. இதை பாருங்கள், கட்டிட்டேன் பாருங்கள். பேசிட்டே கட்டிடலாங்க கடகடன்னு. நீங்களும் கட்ட இது மாதிரி கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.